நேற்று இந்த சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா கோயம்புத்தூரில். அந்த கோயம்புத்தூரில் 3 பேர் கூட்டு பாலியல் வன்புணர்லாம் செஞ்சாங்கல்ல, அதை பற்றி ஏதாவது பேசினாரான்னு பார்த்தா இந்த தடவை மட்டும் அந்த மீசையை கழட்டி வச்சுருவார் போல். ஸோ ஆளும் கட்சிக்கு எதிராக ஏதாவது சம்பவங்கள் நடந்தது என்றால் உடனே மீசையை அப்படியே போட்டுட்டு வர்றது, ஆளும் கட்சி டேமேஜ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது என்றால் அந்த மீசையை கழட்டி வச்சுட்டு பெட்டி பாம்பா அடங்கி விடுறது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்களும் வைத்திருக்கிறார்கள். நிறைய நபர்கள், நிறைய பொதுமக்கள், நக்கீரன் கோபாலா அவர் நைட்டானா வேறு மாதிரி இருப்பார், பகலானா வேறு மாதிரி இருப்பார். அவருடைய பத்திரிக்கையும் அப்படி தான், ஒரு மாதிரி மஞ்ச பத்திரிக்கை, நீல பத்திரிக்கையாக மாறிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த நீல பத்திரிக்கைனா ப்ளூ ஃபிலிம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த நக்கீரன்லாம் எடுத்து பார்த்தோம்னா யார் யாருடன் இருந்தார்கள் தெரியுமா அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பிட்டு படத்துக்கு இணையான செய்திகள் மட்டும்தான் வந்து கொண்டு இருப்பதாகவும் விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நக்கீரனில் வேலை செய்யக்கூடிய சில நபர்கள் கூட கடைசியாக முக்கியமான பாஜகவினுடைய தலைவர் ஒரு பெண்ணை எப்படி உரசி கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி